சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி வேற வர சொல்லியிருக்கா. அவள் சொன்ன நேரத்துக்கு நான் போகாமல் விட்டுட்டேன்னா பாவம் அவள் ரொம்பவே கஷ்டப்படுவா, அதனால் நம்ம போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து ஒரு வழியாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரோகிணி இருந்துட்டு நம்ம வேற பேர் கொடுத்துருக்கோம், இதில் கலந்துக்கினா மட்டும்தான் எங்களுக்கான ஒரு ஃப்யூச்சரே கிடைக்கும், வேலையும் கிடைக்கும், அதே மாதிரி அடுத்தடுத்து எடுத்துக்கும் நாங்கள் போயிட்டே இருக்கலாம். ஆனால் மனோஜ் வேறு ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேன்றான், இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் மனோஜுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு அம்மா வேறு இருக்காங்களே, பரவாயில்ல இருந்தால் இருந்துட்டு போட்டோம், ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு நம்ம முதல்ல கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வராங்க. என் பழைய ஃப்ரெண்டை ஒருத்தர் நான் பார்த்தேன், அவங்க அம்மா பையனுடைய பாசத்தை பற்றி ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்களா, அதில் நம்மளும் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு ரோகிணி சொன்ன அதே இடத்துக்கு தான் போகிறாங்க. மனோஜ் வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஆசையாக போகிறாங்க. பக்கத்தில் விஜயாவை பார்த்த உடனே நான் உங்களை மட்டும்தானே வர சொன்னேன், இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாக்க கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய ஆர்டர்வெல்லாம் கிடைக்கும் தானே நான் சொன்னேன், ஆனால் அதை விட்டுட்டு நீ இவங்க கூட வந்து நிற்கிற, வா மனோஜ் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. இது விஜயாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க மனோஜை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.